வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டத்துல எடப்பாங்கிற ஊர் இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்க பனம்பாடுங்கிற பகுதியை சேர்ந்தவர் தான் 24 வயது இர்ஷாத். இந்த இர்ஷாத்துடைய தொழில் என்னன்னா, கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் போன் இதெல்லாம் கோழிக்கோடுல இருக்கிற மொத்த கடைகள்ல இருந்து வாங்கிட்டு வந்து இடப்பால்ல இருக்கிற சிறிய கடைகள்ல குறிப்பிட்ட லாபம் வச்சு விற்பனை செய்வாரு. இததான் அவரு தொழிலா செஞ்சுட்டு வர்றாரு. ஒரு நாள் இர்ஷாத் கிட்ட அவருடைய நண்பர் ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல பஞ்சலோக சிலைன்னு சொல்லப்படுற ஐம்பொன் சிலை இருக்கிறதாவும், அதை நீ வாங்கி வித்தா உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சிலைன்னு சொன்ன உடனே இர்ஷாத்துக்கு லேசா பயம் வருது. பொதுவா சிலைகளை வாங்கி வைக்கிறதுல சட்ட பிரச்சனை இருக்கு. 100 வருஷம் பழமையான சிலையா இருந்தாலோ, குறிப்பா கோயில்களுக்கு சொந்தமான சிலைகளா இருந்தாலோ, அதை தனிநபர் கைவசம் வச்சிருக்கிறதும் விற்கிறதும் சட்டவிரோதம். இதை கண்காணிக்கவே கேரளாவுல பழங்கால பொருட்கள் தடுப்பு பிரிவு அப்படின்னு ஒரு தனி பிரிவே இருக்கு. இர்ஷாத்துக்கு இந்த விஷயம் நல்லா தெரியுங்கிறதுனால அது எந்த மாதிரியான சிலைன்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் இது ஒரு கோயிலுக்கு சொந்தமான சிலை தான், அதனாலதான் பிளாக் மார்க்கெட்ல இதுக்கு செம்ம டிமாண்ட் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு இர்ஷாத் சரி நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொல்ல, அதற்கு அந்த நபர் யோசிக்கிறதுக்கெல்லாம் இங்க நேரம் இல்ல, இது கோயிலுக்கு சொந்தமான சிலை என்பதனால இதுக்கு டிமாண்ட் அதிகம், இதை தூக்க ஏகப்பட்ட பார்ட்டிங்க வெயிட்டிங்ல இருக்கு. ஆனா நம்ம பழக்கத்துக்காக உனக்கு கம்மியான விலையில இந்த டீலிங்க முடிச்சு தர்றேன். சில வினாடிகள் யோசித்த இர்ஷாத் சரி என்ன விலை வரும்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. 5 லட்சம் தான், முடிச்சிடலாமா அப்படின்னு அந்த நபர் சொல்ல, கோயில் சிலைக்கு இது ரொம்ப கம்மியான விலைதான்னு மனசுல நினைச்ச இர்ஷாத் வெளியில காட்டிக்காம சரி மத்தவங்க கிட்ட போறதுக்கு முன்னாடி நானே எடுத்துக்கிறேன், டீலிங் ஓகேன்னு சொல்றாரு. அடுத்த ஓரிரு நாட்கள்லயே இர்ஷாத் அந்த நபர் கிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறாரு. பணத்தை வாங்கிக்கிட்ட அந்த நபர் சிலைய உடனே வாங்கி கொடுக்காம தாமதப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கேட்கும் போதெல்லாம் இன்னைக்கு வாங்கிடலாம் நாளைக்கு வாங்கிடலாம்னு நாட்களை கடத்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இர்ஷாத் அந்த நண்பர் கிட்ட ஏன் உடனே சிலை கிடைக்கலைன்னு காரணம் கேட்டதுக்கு அந்த நண்பர் சிலை வைத்திருக்கிற பார்ட்டி டிமாண்ட் பண்றாரு. சிலையை வாங்க நிறைய பேர் போட்டி போடுறதுனால கூடுதலா பணம் எதிர்பார்க்கிறாரு. சிலையோட விலை 6,50,000 ரூபாய் சொல்றாரு. அதனால இன்னும் 1,50,000 ரூபாய் கூடுதலா கொடுத்தாதான் சிலை கொடுப்பேன்னு சொல்றாரு அப்படின்னு அந்த நண்பர் சொல்ல, அதற்கு இர்ஷாத் கூடுதலா 1,50,000 லட்சம் கொடுக்கறதுல எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா சிலை உடனே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பணத்தை ரெடி பண்ணு, நாளைக்கே போய் நம்ம சிலையை எடுத்துடலாம் அப்படின்னு அந்த நண்பர் சொல்ல, இர்ஷாத்தும் அதுக்கு ஓகே சொல்றாரு. அன்றைக்கு நாள் ஜூன் 11, 2020. இர்ஷாத் சிலையை வாங்க போற விஷயத்தை பத்தி வீட்டுல யார்கிட்டையும் சொல்லல. பொருட்களை பர்ச்சேஸ் பண்றதுக்காக கோழிக்கோடுக்கு போறதா சொல்லி இருக்கிறாரு. கம்ப்யூட்டர், மொபைல் போன் இதெல்லாம் வியாபாரத்துக்காக வாங்க அடிக்கடி இர்ஷாத் கோழிக்கோடுக்கு போறது வழக்கம் தான் வீட்டுல எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கு இரவு 9 மணிக்கு இர்ஷாத்துடைய வீட்டு வாசலுக்கு ஒரு கார் வருது. இர்ஷாத் அந்த கார்ல ஏறி கிளம்புறத அவருடைய குடும்பத்தினர் பாக்குறாங்க. இதுதான் இர்ஷாத் அவங்க கடைசியா பார்த்தது. அடுத்த நாள் அதிகாலையில இர்ஷாத்துடைய போன்ல இருந்து அவருடைய அப்பா ஹனிஃபாவுக்கு தான் கோழிக்கோடு வந்துட்டதாவும் நலமா இருக்கிறதாவும் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ பார்த்த உடனே ஹனிஃபா இர்ஷாத்துடைய நம்பருக்கு உடனே கால் பண்ணிருக்கிறாரு. இர்ஷாத் ஏதாவது சொல்லணும்னா போன் பண்ணிடுவாரு, மெசேஜ் எல்லாம் அனுப்ப மாட்டாரு. அதனால சந்தேகப்பட்டு தான் ஹனிஃபா போன் பண்ணிருக்கிறாரு. ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அடுத்தடுத்து வீட்டுல இருக்கிற எல்லாரும் மாத்தி மாத்தி இர்ஷாத்துடைய நம்பருக்கு கால் பண்ணிருக்காங்க. ஆனா தொடர்ந்து போன் சுவிட்ச் ஆஃப்னே வந்திருக்கு. இர்ஷாத்துடைய ஃப்ரெண்ட் சுபாஷ்க்கு ஹனிஃபா கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. உடனே இர்ஷாத்துடைய நண்பர்களான சுபாஷும் எபினும் இர்ஷாத் வீட்டுக்கு வர்றாங்க. கோழிக்கோடு போகணும், என்னை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணணும்னு சொல்லி கேட்டான். நேற்று இரவு நாங்க தானே அவனை வீட்டுல இருந்து கார்ல பிக்கப் பண்ணி எடப்பாள் பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணோம், ஏன் அவன் போனை எடுக்க மாட்டேங்கிறான்னு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சுபாஷ் சொல்றாரு. இர்ஷாத் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், நான் இர்ஷாத்துடைய மற்ற நண்பர்கள் எல்லாருக்கும் போன் பண்ணி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுபாஷ் இர்ஷாத்துடைய நட்பு வட்டாரத்துல உள்ள எல்லா நபர்களுக்கும் போன் பண்ணி விசாரிக்கிறார். ஆனாலும் இர்ஷாத்தை பத்தி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அன்றைக்கு ஈவினிங் வரைக்குமே போன் தொடர்ந்து சுவிட்ச் ஆஃப்னே வந்திருக்கு. அப்போ சுபாஷ் ஒரு விஷயம் சொல்றாரு. சில நாட்களாகவே இர்ஷாத் யாரோ ஒரு நபர் கூட ரகசியமா டீலிங் பேசிக்கிட்டு இருக்கிறதா சொன்னான். அந்த நபர் யாரு, எதை பத்தின டீலிங் அப்படின்னு எந்த விவரமும் அவன் என்கிட்ட சொல்லல. நான் கேட்டதுக்கு டீலிங் முடியட்டும் அப்புறம் சொல்றேன்னு சொன்னான். எனக்கு ஏதோ தப்பா தெரியுது, இர்ஷாத்துக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம், நீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இர்ஷாத்தை காணும்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சுபாஷ் சொல்றாரு. ஜூன் 12, 2020 அன்று மாலை 5:30 மணி அளவுல ஹனிஃபா எடப்பாள்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் ஹனிஃபா கிட்ட ஃபுல் டீடைலையும் கேட்கறாங்க. இர்ஷாத் பொருட்கள் வாங்க அடிக்கடி கோழிக்கோடுக்கு போவார் என்பதில் தொடங்கி நேற்று இரவு அவருடைய நண்பர்கள் அவரை எடப்பாள் பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணது, விடியற் காலையில இர்ஷாத் போன்ல இருந்து மெசேஜ் வந்தது, இப்ப வரைக்கும் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறது எல்லாத்தையும் டீடைலா சொல்றாரு. இர்ஷாத் கிட்ட எவ்வளவு பணம் இருந்தது என்கிற போலீஸுடைய கேள்விக்கு பொருட்கள் வாங்க போறப்ப அவன் பணம் கூடுதலா எடுத்துட்டு போறது வழக்கம்,
பழக்கம். நேற்று 3 லட்சம் ரூபாய் அவன் கையில வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹனிஃபா சொல்றாரு. இந்த டீட்டெயில் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட எஸ்ஐ உடனடியா இன்ஸ்பெக்டர் பஷீருக்கு தகவல் தெரிவிக்கிறாரு. முதல் கட்ட விசாரணையை தொடங்கின போலீஸ் முதல்ல விசாரிக்க ஆரம்பிச்சது இர்ஷாத்துடைய போன் டீட்டெயில தான். சைபர் செல் மூலமா அவருடைய போன் எங்கெல்லாம் டிராவல் ஆயிருக்குன்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சில நிமிடங்கள்லயே சைபர் செல்ல இருந்து போலீஸ் டீமுக்கு தகவல் கிடைக்குது. அந்த தகவல்ல தெரிய வர்றது என்னன்னா, இர்ஷாத் இடப்பால்ல இருந்து கிளம்புன 1 மணி நேரத்திலேயே அவருடைய போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அது சுவிட்ச் ஆஃப் ஆன இடம் பந்தாவூர். கோழிக்கோடுக்கு போறதா சொல்லிட்டு போன இர்ஷாத் எதுக்காக பந்தாவூர் பகுதிக்கு போனாரு அப்படின்னு போலீஸ் யோசிக்கிறாங்க. அந்த நேரத்துல இன்னொரு இன்ஃபர்மேஷனும் போலீஸ்க்கு கிடைக்குது. இர்ஷாத்துடைய போன் அதிகாலையில திரும்ப சுவிட்ச் ஆன் ஆகி ஒரு சில வினாடிகள்லயே திரும்ப சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அப்படி ஆன் ஆகி ஆஃப் ஆகுற அந்த இடைப்பட்ட நேரத்துல தான் இர்ஷாத்துடைய அப்பா ஹனிஃபாக்கு மெசேஜ் அனுப்பப்பட்டிருக்கு. அதுல தான் கோழிக்கோடுக்கு வந்துட்டதாவும் நலமா இருக்கிறதாவும் அந்த மெசேஜ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. போன் ஆன் ஆகி ஆஃப் ஆன அந்த லொகேஷன் எதுன்னு பார்த்தா அது கோழிக்கோட காட்டுது. ஒருவேளை டிராவல் அப்போ போன்ல சார்ஜ் தீர்ந்திருக்கலாம் அப்படின்னு போலீஸ் நினைச்சிருக்காங்க. விசாரணையுடைய இன்னொரு பகுதியா எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அடங்கிய ஒரு போலீஸ் டீம் இர்ஷாத்துடைய வீட்டுல விசாரிக்கிறதுக்காக போறாங்க. இன்ஸ்பெக்டர் இர்ஷாத்துடைய அப்பா ஹனிஃபா கிட்ட எங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு இர்ஷாத்துடைய நட்பு வட்டாரத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. முந்தைய நாள் இரவு இர்ஷாத்தை வீட்டுல இருந்து பிக்கப் பண்ணி பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ண இர்ஷாத்துடைய நண்பர்கள் சுபாஷ் எபின் 2 பேரையும் போலீஸ் விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கு காரணம் அவங்க 2 பேர் தான் இர்ஷாத்தை கடைசியா அவங்க 2 பேரும் இர்ஷாத்துடைய அப்பா ஹனிஃபா கிட்ட சொன்னதுதான் போலீஸ் கிட்டையும் சொல்றாங்க. இர்ஷாத் எங்களை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ண சொன்னான். அவனை நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு நாங்க எங்க வீட்டுக்கு போயிட்டோம். அவன் பஸ் ஏறி கோழிக்கோடுக்கு போயிருப்பான்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அவனை பத்தி நாங்களும் எங்க நண்பர்கள் எல்லார்கிட்டையும் விசாரிச்சோம். அவங்களும் இர்ஷாத் எங்க போனான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சுபாஷ் சொல்லியிருக்கிறாரு. போலீஸ்க்கு இந்த சுபாஷ் மற்றும் எபின் மேல சந்தேகம். அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தணும்னா முதல்ல சுபாஷ் எபின் இந்த 2 பேரும் சொல்றது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு சுபாஷ் கிட்ட இருந்து இர்ஷாத்துடைய மற்ற நண்பர்கள் எல்லாருடைய போன் நம்பரையும் வாங்கின போலீஸ் அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்களும் ஆமா சார், சுபாஷ் எங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி இர்ஷாத்தை காணோம் பாத்தீங்களா அப்படின்னு எங்க கிட்ட விசாரிச்சது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுபாஷ் மற்றும் எபின் 2 பேரும் கொடுத்த வாக்குமூலத்துல நாங்க இர்ஷாத்தை எடப்பாள் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டோம். நாங்க எடப்பாளை தாண்டி வேற எங்கேயும் போகலைன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ்க்கு இப்ப அவங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அவங்க இடப்பாளை விட்டு எங்கேயும் போகலைன்னு அடிச்சு சொன்னாலும் போலீஸ் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க. உடனே களமிறங்குது சைபர் கிரைம் டீம். அந்த 2 பேருடைய மொபைல் போன் சிக்னல்ஸும் அன்னைக்கு எந்தெந்த டவர்ல பதிவாயிருக்குன்னு செக் பண்றாங்க. ஒருவேளை அவங்க வேற எங்கேயாவது போயிருந்தா இந்த மொபைல் டவர் அவங்கள காட்டி கொடுத்துரும். ஆனா செக் பண்ணி பார்த்தப்பதான் போலீஸ்க்கே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா அவங்க மொபைல் லொகேஷன் அன்னைக்கு முழுக்க எடப்பாள் ஏரியா விட்டு நகரவே இல்ல. அவங்க சொன்னது முழுக்க முழுக்க உண்மையா இருந்தது. பெரிய குழு கிடைக்கும்னு எதிர்பார்த்த போலீஸ்க்கோ இது ஏமாற்றமா அமைஞ்சது. போலீசாருக்கு இது ஒரு மிகப்பெரிய டெட் எண்ட். சந்தேகப்பட்ட நபர்கள் மேல எந்த ஆதாரமும் இல்லாததுனால விசாரணை திரும்ப தொடங்கின இடத்துக்கே வந்து நிக்குது. இர்ஷாத்துடைய மற்ற நண்பர்கள் எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இர்ஷாத்துடைய போன்ல இருந்து அவருடைய அப்பா ஹனிஃபாவுக்கு வந்த மெசேஜ், அந்த மெசேஜ் எங்க இருந்து அனுப்பப்பட்டதுன்னு சைபர் கிரைம் உதவியோட பார்க்கும்போது அது கோழிக்கோடுன்னு காட்டுது. இர்ஷாத் ஒருவேளை கோழிக்கோடு போயிருப்பாரோ அப்படிங்கிற நம்பிக்கையில அவரு கோழிக்கோடுல பர்ச்சேஸ் பண்ற எல்லா கடைகள்லயும் போய் போலீஸ் விசாரிக்கிறாங்க. அங்க இர்ஷாத் வரவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமா அங்க இருக்கிற லாட்ஜுகள் மருத்துவமனைகள்னு எதையுமே போலீசார் விட்டு வைக்கல. அன்றைக்கு ஏதாவது விபத்து நடந்ததான போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் மருத்துவமனைகள்லயும் தீவிரமா சரிபார்க்கிறாங்க. ஆனா இர்ஷாத் பத்தி ஒரு சிறு துரும்பு கூட கிடைக்கல. சந்தேகத்திற்குரிய நபர்களை ஒரு பக்கம் ரகசியமா கண்காணிச்சாலும் பலமுறை காவல் நிலையத்துக்கு வரவழைச்சு துருவி துருவி விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா போலீசாருடைய அத்தனை முயற்சிகளும் தோல்வியிலேயே முடியுது. இந்த கேஸ்ல எந்த ஒரு லீடும் கிடைக்காம போலீஸ் திணற ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் நகருது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது. கேஸ்ல எந்த முன்னேற்றமும் இல்ல. இந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு கேஸா மாற ஆரம்பிக்குது. ஐம்பொன் சிலை வாங்குறதுக்காக பணத்தோட வீட்டுல இருந்து கிளம்பி போன இர்ஷாத்துக்கு அன்றைய நாள் என்ன நடந்தது? 2019 காலகட்டத்துல ஒட்டுமொத்த கேரளா முழுக்கவே பரபரப்பா பேசப்பட்ட இர்ஷாத் கொலை வழக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது செந்தில் ரெட் ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் செந்தில். புதுசா வர்ற நியூ வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்க நேரம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்து வீடியோக்கள் போட எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம்.
விசாரணையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம உள்ளூர் காவல்துறையுடைய விசாரணை ரொம்ப மந்தமா நடக்கிறத உணர்ந்த இர்ஷாத்துடைய அப்பா ஹனிஃபா உயர் அதிகாரிகளை சந்திச்சு புகார் அளிக்கிறாரு. அதோட அவரு உள்ளூர் தலைவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் சந்திச்சு விசாரணையை வேகப்படுத்த பரிந்துரைக்கணும்னு கேட்டுக்கிறாரு. இதன் விளைவா அரசாங்கம் தலையிட்டு SITன்னு சொல்லப்படுற சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கிறாங்க. ஒரு துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான ஒரு குழு இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி விசாரிச்ச எல்லாரையும் போலீஸ் கண்காணிப்புல வச்ச பிறகும் போலீஸ் டீமுக்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்காம தான் இருந்தது. இர்ஷாத் எங்க இருக்கிறாருங்கிற கேள்விக்கு விடை கிடைக்கல. இர்ஷாத்துக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா அவர்கிட்ட இருந்த பணம் அவருக்கு தீங்கு ஏற்படுத்தினவங்க கையில தான் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பணத்தை அவங்க ஆரம்பத்துல செலவழிக்காம சில காலத்துக்கு அப்புறம் பயன்படுத்துவாங்கன்னு போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் போலீஸ் டீம் சந்தேகத்திற்குரிய நபர்களையும் உங்க நடவடிக்கைகளையும் மாத கணக்குல கண்காணிப்புல வச்சிருந்தாங்க. அப்படி கண்காணிச்சுட்டு வந்தப்போ போலீஸ் டீமுக்கு எதிர்பாராத ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. ஒரு விஷயம் போலீஸ் டீமுடைய கவனத்தை ஈர்க்குது. கண்காணிப்பு லிஸ்ட்ல இருக்கிற 2 பேரு கடந்த சில நாட்களா அதிக அளவு பணத்தை செலவழிச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க விலை உயர்ந்த மொபைல் போன்களை வாங்குறத போலீஸ் கவனிச்ச பிறகுதான் இந்த 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு வரவழைச்சு இந்த பணம் எப்படி வந்ததுன்னு விசாரிக்கிறாங்க. அதுல ஒரு நபரை தனியா விசாரிக்கும் போது போலீசார் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாம திணறின அந்த நபர் இந்த பணத்தை என் குடும்பத்தினர்கிட்ட இருந்து வாங்கினேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா உன் குடும்பத்தினரை ஸ்டேஷனுக்கு வரவழைச்சு விசாரிக்கலாம் அப்படின்னு போலீஸ் சொல்ல பதறி போன அந்த நபர், சார் அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நான் பண்ணல, அவன் தான் பண்ணான், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு தற்செயலா போலீஸ் டீம் கிட்ட உண்மையை வளரிட்டாரு. போலீசார் என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த பதில் கிடைச்சிருச்சு. அந்த நபர் வேற யாரும் இல்ல, இர்ஷாத்துடைய நண்பன் எபின். எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம்னு எபின் கைய காட்டினது சுபாஷ. இந்த சுபாஷ் எடப்பாள்ல இருக்கிற ஒரு புகழ்பெற்ற கோயில்ல பூசாரியா இருக்கான். இர்ஷாத்து கிட்ட சிலை வாங்கி தரதா டீல் பேசினது இந்த சுபாஷ் தான். இப்போ சுபாஷ் மற்றும் எபின் 2 பேர் மேலையும் FIR பதிவு செய்த போலீசார் அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க தொடங்குறாங்க. அதன் பிறகு அடுத்த கட்ட விசாரணை ரொம்ப சுலபமாகுது. சுபாஷ் கிட்ட நடத்தின விசாரணையில போலீசாருக்கு தெரிய வந்த உண்மைகள் இதுதான். சுபாஷ்க்கும் இர்ஷாத்துக்கும் 5 வருட பழக்கம். ஆனா இர்ஷாத் குடும்பத்தினர் அவங்களுக்குள்ள 6 மாத பழக்கம் தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. இர்ஷாத்து கிட்ட 50 சிலை வாங்கி தரதா சொல்லி 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கின சுபாஷால சொன்ன நேரத்துல சிலையை வாங்கி தர முடியல. உடனே சிலையை வாங்கி தர சொல்லி இர்ஷாத் சுபாஷ பிரஷர் பண்ணிருக்காரு. சிலையும் வாங்கி தர முடியல, பணத்தையும் திருப்பி கொடுக்க மனசில்லாத சுபாஷ் இர்ஷாத்தை கொலை செய்யலான்னு முடிவு பண்றான். அதுக்கு முன்னாடி இர்ஷாத்து கிட்ட இருந்து இன்னும் பணத்தை வாங்கலான்னு பிளான் பண்ணி அதன்படி சிலை வைத்திருக்கிறவர் மேலும் 1.5 லட்சம் கொடுத்தாதான் சிலை கொடுப்பேன்னு சொல்றாருன்னு இர்ஷாத்து கிட்ட சுபாஷ் சொல்லியிருக்கான். அதுக்கும் இர்ஷாத் ஒத்துக்கிட்டாரு. அன்று இரவு 9 மணிக்கு இர்ஷாத்துடைய வீட்டு வாசலுக்கு கார்ல வந்த சுபாஷ் மற்றும் எபின் இர்ஷாத்தை பிக்கப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்பதான் சுபாஷ் ஒரு விஷயத்த இர்ஷாத்து கிட்ட சொல்றான். அந்த சிலை நீண்ட காலமா ஒரு கோயிலுக்கு சொந்தமான சிலை, அதனால சில பூஜைகள் செய்யணும், அந்த பூஜைகளை முழு பக்தியோட செய்யணும் அப்படின்னு சுபாஷ் சொல்றான். கார் கிராம பகுதியை தாண்டி இடப்பால் ஊரை ரீச் ஆன உடனே சுபாஷ் காரை நிறுத்தி பூஜைக்கு தேவையான சில பொருட்களை வாங்கணும்னு சொல்றான். சுபாஷ் ஒரு பிரபலமான கோயில்ல பூசாரியா இருக்கிறதுனால இர்ஷாத் அவன் மேல நல்ல நம்பிக்கை வச்சிருந்தாரு. சுபாஷ் சொல்ற எந்த பூஜையையும் மந்திரத்தையும் செய்ய தயாரா இருக்கிறதா இர்ஷாத் சொல்லியிருந்தாரு. சில நிமிடங்கள்ல ஊர்ல உள்ள ஒரு கடையில இருந்து எபின் பல பூஜை பொருட்களை வாங்கிட்டு காருக்கு திரும்பி வர்றாரு. 3 பேரும் சுபாஷுடைய வாடகை வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. 3 பேரும் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச சில நிமிடங்களுக்குள்ள சுபாஷ் பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறான். அதன் பிறகு இர்ஷாத்த கண்களை மூடிட்டு அங்க உள்ள ஒரு நாற்காலியில உட்கார்ந்து பிரார்த்தனை செய்ய சொல்றான். இர்ஷாத் கொஞ்ச நேரம் கண்களை மூடி அமர்ந்திருக்கும் போது சுபாஷும் எபினும் சேர்ந்து பஞ்சில குளோரோஃபார்ம நினைச்சு இர்ஷாத்துடைய மூக்குல வைக்கிறாங்க. சுபாஷ் மற்றும் எபினுடைய பிளான் இர்ஷாத்த மயக்கமடைய செஞ்ச பிறகு அவரை கொல்றது. அவர் மூக்குல குளோரோஃபார்ம வச்சாலும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இர்ஷாத் மயக்கமடையல. இர்ஷாத் மயக்கமடையாத சூழ்நிலை ஏற்பட்டா என்ன செய்யணும்னு சுபாஷ்க்கு ஏற்கனவே தெரியும். கையில இருக்கிற ஒரு கம்பை பயன்படுத்தி இர்ஷாத்துடைய தலையில பலமா அடிக்கிறான். இருந்தாலும் தரையில விழுந்த இர்ஷாத் சுய நினைவை இழக்கல. அவர் புலம்பி இருக்காரு. அடிபட்ட உடனே இர்ஷாத் இறந்துருவாருன்னு சுபாஷும் எபினும் நினைச்சிருக்காங்க. அவங்க எதிர்பார்ப்பு வீணான சூழ்நிலையில 2 பேரும் கையில இருந்த ஒரு கயிற்றை பயன்படுத்தி இர்ஷாத் கழுத்துல போட்டு இருக்கிறாங்க. கயிறு கழுத்துல இருக்கப்பட்டதால இர்ஷாத் சில நிமிடங்களிலேயே அசைவில்லாம போறார். இர்ஷாத்துடைய மரணத்தை உறுதி செஞ்ச பிறகு சுபாஷும் எபினும் தயாரா வச்சிருந்த ஒரு பிளாஸ்டிக் பையில உடலை தள்ளி அதை சுற்றி
கயிற்றால கட்டி அந்த உடலை தூக்கி அவங்க வந்த வாகனத்துல ஏத்திக்கிட்டு அங்கிருந்து நடுவட்டம்ங்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு பாலடைந்த கிணறு இருக்கு. அந்த கிணற்றுல உள்ளூர் வாசிகள் கழிவுகளை கொட்டுவாங்க. இரவு நேரம் என்பதனால அங்க ஆள் நடமாட்டம் இல்ல. சுபாஷ் எபின் 2 பேரும் சேர்ந்து கட்டப்பட்ட அந்த உடலை தூக்கி பாலடைந்த அந்த கிணற்றுக்குள்ள வீசுறாங்க. உண்மையிலேயே இர்ஷாத் தான் அந்த பாலடைந்த கிணற்றை பத்தி சுபாஷ் கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தாரு. ஒரு முறை சுபாஷ் இர்ஷாத்தோட சேர்ந்து வண்டியில அந்த இடத்த கடந்து போகும்போது அங்கே ஒரு பாலடைந்த கிணறு இருக்கிறதாவும் அங்கேதான் எல்லாரும் குப்பைகளை கொட்டுவாங்க அப்படின்னு இர்ஷாத்தே சுபாஷ் கிட்ட சொல்லியிருந்தாரு. அவர் அடையாளம் காட்டின கிணத்துல அவர் உடலையே வீசுவாங்கன்னு அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. இதற்கிடையில சுபாஷ் இர்ஷாத்துடைய மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்றான். இர்ஷாத் உடலை பாலடைஞ்ச கிணற்றுல வீசின பிறகு சுபாஷும் எபினும் அந்த வாடகை வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க. அங்க வந்ததும் சுபாஷ் எபின் கிட்ட நான் சொல்றத அப்படியே செய் அப்படின்னு சொல்றான். எபினுடைய மொபைல் போனை வாங்கிட்டு அவன் கையில இர்ஷாத்துடைய மொபைல் போனை கொடுக்கறான். இந்த போனோட நீ உடனே கிளம்பி கோழிக்கோடுக்கு போ. அங்கே கடற்கரைக்கு போனதும் இந்த போன்ல இருந்து இர்ஷாத்துடைய அப்பா ஹனிஃபாவுக்கு நான் கோழிக்கோடுக்கு வந்துட்டேன், நலமா இருக்கேன் அப்படின்னு இர்ஷாத் அனுப்புற மாதிரியே ஒரு மெசேஜ் அனுப்பு. திரும்ப போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. அந்த போனை கோழிக்கோடு கடல்ல வீசி ஏறி உடனே பஸ் ஏறி எடப்பாளுக்கு திரும்பி வந்துரு அப்படின்னு சுபாஷ் எபின் கிட்ட சொல்றான். சுபாஷின் திட்டத்தின்படி கோழிக்கோடு போய் சேர்ந்த எபின் காலையில 7 மணி அளவுல இர்ஷாத்துடைய மொபைல் போனை ஆன் பண்ணி அவருடைய அப்பா ஹனிஃபாவுக்கு மெசேஜ் அனுப்புறான். பிறகு திரும்ப போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போனை கடல்ல வீசி எறிகிறான். சுபாஷ் சொன்னது மாதிரியே எபின் செய்து முடிச்சிட்டு பஸ் ஏறி எடப்பாளுக்கு வந்து இறங்குறதுக்கு முன்னாடியே சுபாஷுடைய போனுக்கு இர்ஷாத்துடைய அப்பா ஹனிஃபா கால் பண்ணிருக்காரு. இர்ஷாத்துடைய போன் ரொம்ப நேரமா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறதுனால அவர் சுபாஷ்க்கு போன் பண்ணிருக்காரு. சிறிது நேரத்திலேயே எபின் எடப்பாளுக்கு வந்து சேர்ந்த உடனே சுபாஷ் மற்றும் எபின் 2 பேரும் சேர்ந்து இர்ஷாத் வீட்டுக்கு போறாங்க. அங்கே இர்ஷாத் குடும்பத்தினர் கிட்ட பயப்பட வேண்டாம், அவனுக்கு ஒன்னும் ஆயிருக்காது அப்படின்னு ஆறுதல் சொல்ற மாதிரியும் சில நண்பர்களுக்கு போன் பண்ணி இர்ஷாத்தை பத்தி விசாரிக்கிறது மாதிரியும் டிராமா பண்றாங்க. சுபாஷ் தான் இர்ஷாத்துடைய அப்பா ஹனிஃபா கிட்ட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கான். சுபாஷ் சொன்னதன் அடிப்படையில தான் ஹனிஃபா போலீஸ்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இத வீடியோவுடைய ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம். சுபாஷும் எபினும் சிறப்பு புலனாய்வு குழு கிட்ட குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வாக்கு மூலம் உண்மையான தெரிஞ்சுக்க அந்த பாலடைஞ்ச கிணத்துல இருந்து இர்ஷாத்துடைய உடலை மீட்டு எடுக்கணும். இர்ஷாத் காணாம போய் 6 மாதங்கள் ஆயிடுச்சு. அப்போ இர்ஷாத்துடைய உடல் 6 மாதமா அந்த பாலடைஞ்ச கிணத்துக்குள்ளதான் கிடக்கு. சுபாஷ் மற்றும் எபினை அழைச்சுக்கிட்டு போலீஸ் டீம் அந்த பாலடைஞ்ச கிணத்துக்கு வர்றாங்க. தீயணைப்பு படையினர் உதவியோட கிணற்றுல இருந்து கழிவுகளை அகற்றி வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மாலை 6 மணி வரைக்கும் கழிவுகளை அள்ளி எடுத்தும் இர்ஷாத்துடைய சடலம் மட்டும் கிடைக்கல. மக்கள் கடந்த 6 மாசமா அந்த கிணத்துக்குள்ள வீசின கழிவுகளை எல்லாம் வெளியில எடுத்தாதான் இர்ஷாத் உடல் கிடைக்கும். அன்றைக்கு தேடுதல் பணி மாலை 6 மணி அளவுல நிறுத்தப்படுது. அடுத்த நாள் அதிகாலையில கிணற்றுல இருந்து கழிவுகளை அகற்றுற பணி தொடங்குது. அன்று மாலை 4 மணி ஆகியும் இர்ஷாத்தின் சடலம் மட்டும் அந்த பாலடைஞ்ச கிணற்றுல இருந்து கிடைக்கல. இர்ஷாத்தின் சடலம் அந்த கிணத்துக்குள்ள இல்ல. சுபாஷும் எபினும் எல்லாரையும் குழப்புறதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு போலீசார் நினைக்கிறாங்க. மாலை 4 மணி அளவுல தேடுதல் பணிய இதற்கு மேல தொடர வேண்டாம்னு போலீஸ் நிறுத்த தயாரான நிலையில இன்ஸ்பெக்டர் பஷீர் இன்னும் கொஞ்ச நேரம் தேட சொல்லி சொல்றாரு. அதன்படி தீயணைப்பு படையினர் மாலை 5:30 மணி வரைக்கும் மீண்டும் தேடுதல் பணியை தொடர்றாங்க. இதற்கிடையில தேடுதல் பணிக்கு தலைமை தாங்கின அதிகாரியுடைய கண்ணுல ஒரு காட்சி தென்படுது. பாலடைஞ்ச கிணற்றினுடைய அடிமட்டத்துல சுவற்றை ஒட்டி ஒரு பிளாஸ்டிக் மூட்டை ஒரு பெரிய துளையில சிக்கியிருந்தது. உடனே அந்த அதிகாரி டிஎஸ்பி மற்றும் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் தெரிவிக்கிறாரு. அப்போ அது வரைக்கும் இல்லாத ஒரு பரபரப்பு எல்லாருக்கும் ஏற்படுது. மிகுந்த சிரமத்துக்கு இடையே தீயணைப்பு படையினர் அந்த மூட்டைய கிணத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றாங்க. ஒரு பெரிய பாயை விரிச்ச பிறகு அவங்க அந்த பிளாஸ்டிக் மூட்டையுடைய வாயை அவுத்து அதுல இருக்கிறத வெளியே கொட்டுறாங்க. ஒரு பயங்கரமான துர்நாற்றம் அந்த பகுதியில வீசுது. சுபாஷும் எபினும் சொல்லியிருந்தது மாதிரியே அந்த மூட்டைக்குள்ள ஒரு நபர் கட்டப்பட்டிருந்தாரு. அந்த சடலம் சிதைந்து போயிருந்தது. இருந்தாலும் சில தசை பகுதிகள் அந்த மூட்டைக்குள்ள அழுகிய நிலையில் இருந்தது. பிளாஸ்டிக் மூட்டையிலிருந்து மண்டை ஓடும் எலும்புகளும் வாயில விழுகிறத கண்ட போலீசார் உட்பட அங்க நின்றுட்டு இருந்த மக்கள் பயந்து பின்வாங்குறாங்க. போலீசாரின் உத்தரவின்படி ஃபாரன்சிக் டீம் அந்த இடத்துக்கு வந்து மூட்டையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சடலத்தை பரிசோதிச்சு அது ஒரு மனித சடலம் தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறாங்க. இந்த உடல் இர்ஷாத்தினுடையதானா அப்படின்னு தெரிஞ்சுக்க டிஎன்ஏ சோதனையும் நடத்தப்படுது. அதுக்கு முன்னாடியே இன்குவெஸ்ட் நடவடிக்கைகள் முடிக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக உடல் மருத்துவ கல்லூரிக்கு கொண்டு செல்லப்படுது. பிரேத பரிசோதனை அறிக்கை சில விஷயங்களை குறிப்பிடுது. மண்டை ஓட்ட பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரோட இருந்தப்ப ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு, அதுல தாடையில் அடிபட்டு ஒரு பல் விழுந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த போலீசார் கிட்ட சொல்றாங்க. அப்போ ஹனிஃபாவும் இர்ஷாத்துக்கு விபத்து காரணமா பல் விழுந்திருந்தது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இர்ஷாத் உடல்ல ஒரு தாயத்து இருக்க வாய்ப்புள்ளதா ஹனிஃபா போலீசார் கிட்ட சொல்றாரு. மூட்டைய விரிவா பரிசோதிச்சு பார்த்த
பார்த்தப்போ அதுல ஒரு தாயத்தை கண்டெடுக்கிறாங்க. இர்ஷாத் கோழிக்கோடுக்கு போறதா சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேறும் போது அவர் அணிஞ்சிருந்த அதே டிரெஸ் அந்த சிதைந்த உடல் பாகங்களோட இருந்ததா ஹனீஃபா அடையாளம் காட்டுறாரு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயத்தையும் குறிப்பிடுது. அந்த நபர் உயிரோட இருந்தப்போ அவர் கழுத்துல பலமா தாக்குன அறிகுறிகள் இருக்கு. சுபாஷும் எபினும் போலீசார் கிட்ட கொடுத்த வாக்குமூலத்துல அவங்க பிளாஸ்டிக் கயிற்றை பயன்படுத்தி இர்ஷாத்துடைய கழுத்தை நெரிச்சதா சொல்லியிருக்காங்க. அதன் விளைவாதான் இர்ஷாத் கொல்லப்பட்டார். கழுத்தில் ஏற்பட்ட அழுத்த குறிகள் கயிற்றை பயன்படுத்தியதால் இருக்கலாம்னு போலீசார் கருதுறாங்க. கயிற்றை இருக்கும்போது கழுத்துல உள்ள அனைத்து நரம்புகளும் வெடித்து எலும்புகள் சேதமடைஞ்சிருக்கு. இதைவிட முக்கியமானது இர்ஷாத்துடைய தலையில ஏற்பட்ட அடி. மண்டை ஓட்டின் பின்பகுதியில பலமா தாக்குனதுனால மண்டை ஓடு எலும்பு உடைஞ்சிருந்தது. சுபாஷும் எபினும் சொன்ன தகவலோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ஒத்து போறத போலீசார் புரிஞ்சுக்கிறாங்க. டிஎன்ஏ சோதனை முடிவு வந்தப்போ கிணற்றுல இருந்து எடுக்கப்பட்ட சடலம் இர்ஷாத்தினுடையதான் உறுதியாகுது. டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வழக்கு தொடர்பா பல இன்ஃபர்மேஷனை போலீஸ் டீம் சேகரிச்சு வச்சிருந்தாங்க. அந்த தகவல்கள் அனைத்துமே கழிவுகள் கொட்டப்பட்ட அந்த கிணற்று பகுதியில இருந்து போலீசார் கலெக்ட் பண்ணது. மக்கள் அந்த கிணற்றுல குப்பைகளை கொட்டுவதற்கு பின்னணியில சுபாஷும் எபினும் இருந்திருக்காங்க. மக்கள் கழிவுகளை கொட்ட இடம் இல்லாம இருந்த நிலையில சுபாஷும் எபினும் நடுவட்டத்துல உள்ள அந்த கிணத்துக்கு போய் குப்பைகளை கொட்ட சொல்லி அந்த பகுதி மக்களை அனுப்பி வச்சிருக்காங்க. பூஜை, மந்திரம், சமூக செயல்பாடுகள் இது தொடர்பா உள்ளூர் மக்களுக்கு சுபாஷ நல்லா தெரியும். யார் வீட்லயாவது குப்பைகள் அதிகமா இருக்கிறது தெரிஞ்சா சுபாஷ் அவங்கள அந்த கிணத்துக்கு அனுப்பி அதுல அந்த குப்பைகளை கொட்ட சொல்லுவான். சுபாஷ் மற்றும் எபினுடைய 6 மாத முயற்சியினாலதான் அந்த கிணறு குப்பைகளால நிரம்பி இருக்கு. இந்த நேரத்துல இத பத்தி பலர் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. சுபாஷ் மற்றும் எபினுடைய போட்டோ ஊடகங்கள்ல பரவுது. இத பார்த்த பலர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி அந்த பாலடைஞ்ச கிணத்துல குப்பைகளை கொட்டுமாறு சுபாஷும் எபினும் எங்க கிட்ட சொன்னாங்கன்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் அந்த பாலடைஞ்ச கிணத்துக்கு பக்கத்துல அடிக்கடி சுபாஷ் மற்றும் எபினை பார்த்ததா போலீசார் கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. சுபாஷ் மற்றும் எபினுக்கு எதிராக ஏராளமான ஆதாரங்கள் போலீஸ் டீமுக்கு கிடைச்சிருக்கு. போலீசார் விசாரணையை முடிச்சு நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிருக்காங்க. இந்த வழக்கு இன்னும் நீதிமன்ற விசாரணையில தான் இருக்கு. இதுக்கான தீர்ப்பு எப்ப வரும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோவை ஹைப் பண்ணுங்க. புதுசா வர்ற நியூ வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.